அனைவருக்கும் வணக்கம். உங்கள் திருப்பூர் காளீஸ்வரி பேசுகிறேங்க. நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மாத பலன்கள் கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. கன்னி ராசி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உண்மையிலே காரியவாதினே சொல்லலாம். உண்மையிலே கட்டி இழுத்துட்டு வாங்கன்னு சொன்னால் அப்படி தூக்கிட்டு வரக்கூடிய ராசினே சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது தான் உங்களுடைய இந்த காலகட்டம். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா லாபகரமான அமைப்புங்கிறது லாபகரமான சிந்தனையை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதும் அப்படிங்கும்போது எடுத்த காரியத்தை சிறப்பாக முடிப்பீங்க. லாபம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக உண்டு அப்படின்றது தான். நண்பர்களிடையே பயணங்கள் மேற்படக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக உண்டு. கூட்டம் சங்கம் சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படின்றது தாங்க. ரெண்டாவது சேமிப்பு தன்மை இரட்டிப்பாக கூடுதலாக அமைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அற்புதமாக இருக்குது அப்படின்றது தான். ரெண்டாவது உறவுகள் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா பண பொருளாதார ரீதியான ஒரு மேம்பாட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி எடுத்த காரியத்தை சிறப்பாக முடிக்கக்கூடிய தன்மையும் உறவுகளிடையே பார்த்தீங்கன்னா இணக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு அப்படின்றதான். கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். அதுக்கு அடுத்த நிலையை பரிணாமத்தை கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக உண்டு அப்படின்ற விஷயம்தான். சற்று நிதானமாக செயல்படுறது, கோபத்தை விடுவது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம். இந்த காலகட்டங்களில் கோச்சாரத்தில் கேது பகவான் உங்கள் ராசியிலேயே போகிறதுனால இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும்போது ஒரு சில பிடிவாதங்களை மட்டும் விட்டு கொடுத்தாலே போதுமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான். எப்போவுமே பிளான் மட்டும் போட்டுகிட்டே இருக்கிறத விட அதில் நீங்கள் இறங்கி செயல்படும் போது தான் அது வெற்றியாக தோல்விங்கிறது நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா. அதே மாதிரி கேதுங்கிறதுனால மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது மிகச் சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்றது தாங்க. உடல் ஆரோக்கிய ரீதியாக பாதிக்கப்பட்டவங்க கூட இந்த மாதம் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாட்டை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உண்டு. குலதெய்வத்தின் அனுகிரகம் பரிபூர்ணமாக உண்டு. குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது வர்றது இது மாதிரியான விஷயங்கள் அற்புதமாக இருக்குங்க. அதே மாதிரி ஆள் மன சிந்தனை செயல்பாடுகள் மிகவும் தெளிவாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. வேலை பளு அதிகரிக்கும். வேலை ரீதியாக லாபம் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. சுப கடனை வாங்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குது. அதன் ரீதியாக இந்த மாதம் நீங்கள் செயல்படுறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி அப்படின்னே சொல்லலாங்க. கடன் அடைக்கக்கூடிய தன்மைகள் அப்படிங்கும்போது இந்த மாதம் அதற்கான ஒரு கடன் சிறு தொகையை நீங்கள் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக கடன் அடையக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக உண்டு அப்படின்னே சொல்லலாம். குடும்ப உறவுகளாக இருக்கக்கூடிய கணவன் மனைவி இடையே பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்து போகக்கூடிய பரஸ்பரம் நல்லா இருக்குது. மன மகிழ்வான வாழ்க்கையாக அமையக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம். எதிர்பாராத தன லாபம், எதிர்பாராத யோகத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சகோதர ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கனாலே போதுமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான். நீங்கள் பொதுவாகவே இந்த கன்னிராசி கன்னி லக்னக்காரர்களுக்கு ஒரு செயல்பாடுகளை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளார ரொம்ப பெரிய போராட்டத்தை பார்ப்பாங்க இல்லைங்களா. ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு 3ஆம் அதிபதியாக வராரு, 8ஆம் அதிபதியாக வர்றதுனால தான் அதனுடைய காரணம் அப்படிங்கிறது. மற்றபடி அப்படிங்கும்போது உங்களுக்கு அவசரத்தில் நீங்கள் செயல்படுத்துறதுனால தான் அதனுடைய தோல்வியை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆனால் அதன் ரீதியாக அனுபவம் கிடைத்து நல்ல வெற்றிகரமாக மாற்றக்கூடிய யோகத்தை சந்திப்பீங்க அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்றது தாங்க. ரெண்டாவது மேல் படிப்பு படிக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஒரு இடமாற்றம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்றது தான். அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா மிக அற்புதமான ஒரு சூழ்நிலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் லாபகரமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. மதிப்பு மரியாதை கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உண்டுங்க. அதே மாதிரி தொழில் ரீதியாக உங்களுக்கு சற்று அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்குது. கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. அதே மாதிரி அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும்போது சிறு சிறு குழப்பத்தை கொடுக்கும். இருந்தாலும் லாபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் அப்படின்ற விஷயந்தான். கமிஷன் ரீதியாக வேலைக்கு பார்க்கக்கூடியவங்க, கலைத்துறை ரீதியாக வேலை பார்க்கக்கூடியவங்க, அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் ரீதியாக வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு இரட்டி பணம் தான லாபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த மாதம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மந்தத்தை கொடுக்கறதுனால டியூஷனுக்கு அனுப்புறது அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் கூடுதலாக அதில் அக்கறை காட்டுறது மிகவும் அற்புதமான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே ராசியில் உங்களுக்கு கேது பகவான் இருக்கிறதுனால விநாயகர் பெருமான் வழிபாடு, ஜீவ சமாதி வழிபாடு அப்படிங்கிறது, சித்தர் வழிபாடு மிக மிக சிறப்பையும் மேன்மையும் வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதம் அப்படிங்கிறது நீங்கள் தான் ராஜானே சொல்லலாங்க. அற்புதமான மாதம் அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ பார்க்குறீங்க நபர்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.